ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து கேன்டீனில் எடுத்ததுங்க. சிஆர்பிஎஃப் கேன்டீன் தான் போயிருந்தேன். ஏற்கனவே கேன்டீன் விலாக் போட்டிருப்பேன். ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு கேன்டீன் விலாகான்னு கேட்பீங்க. ஆமாம், போன டைம் கேன்டீன் போனப்போ வாஷிங் மிஷின் லிக்விடு கிடைக்கலங்க. அந்த வாஷிங் மிஷின் லிக்விடு தான் மெயின். மிஷின் லிக்விடு இல்லைனா எனக்கு வேலையே ஓடாது. அதுக்காகவே நான் மறுபடியும் கேன்டீன் போனேன். என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் வாங்க. என் பையன்தான் கூட வந்திருந்தான். அவர் தான் வீடியோ எடுத்தார் வண்டியில் வரும்போது. இதில் வந்து என் பையனை வச்சுக்கிட்டு கேன்டீனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமே. பார்க்க தானே போகிறீங்க, வீடியோவில் பாருங்கள் கண்டினியூஸாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், கேன்டீனுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ ட்ராலி எடுக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் தான் வந்து ட்ராலி எடுத்துகிட்டு போவேன் உள்ளே, நீங்கள் கையே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். வேறு வழி இல்லாமல் சரிப்பா நீயே எடுத்துகிட்டு போனேன். அது வந்து நம்ம சொன்ன பேச்சை கேட்கல. அது நம்ம ஒரு பக்கம் தள்ளிட்டு போனால் அது ஒரு பக்கம் வீல் இழுத்துட்டு போகுது. ஆல்ரெடி வீட்டில் இருக்க ஸ்கேட்டிங் ஷூ வச்சுது. சீரம்மா புக்கு. இங்கே வந்து மாமா எர்த் பிராண்டில் வந்து ஆனியன் ஹேர் சீரம், ஹேர் கண்டிஷ்னரு, ஃபேஸ் ஸ்க்ரப்பு, ஹேர் ஆயிலு எல்லாமே இருந்தது மாமா எர்த் பிராண்டில். நான் சீரம் மட்டும்தான் எடுத்திருந்தேன் என் பொண்ணுக்காக. அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல, இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். எடுத்து வாங்கிட்டு வந்தேன், ஒன்று யூஸ் பண்ணி பார்க்கலாம் பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பில் போடுற அக்கா பார்த்தாங்கன்னா பிடிங்கி வச்சுருவாங்க ட்ராலியை. பார்த்துக்கோ, விளையாடுறதில்ல, தூக்கிக்கும். உள்டாவாக தூக்கிச்சோன்னா நீ மேலே தான் வந்து தப்பு. நான் என்னென்ன பொருள் வாங்கினேனோ அதோட ப்ரைஸு, கேன்டீன் ப்ரைஸ் மட்டும் நான் உங்களுக்கு வீடியோலேயே மென்ஷன் பண்ணிடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டே ஃப்ரீ XXL வாங்கினேன். அதோட ரேட்டு வந்து 152 ரூபாங்க. அதோட ரேட்டு 188 ரூபா போட்டிருக்கு எம்ஆர்பி. கேன்டீன் ரேட்டு 152 ரூபா. இங்கே வந்து குழந்தைங்களுக்கான பேபி ஹிமாலயா ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. ஹிமாலயா பிராண்டோட பவுட்ரு, பாடி லோஷனு, ஷாம்பு அதில் எல்லாமே இருந்தது. நான் சோப்பு மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி போன கேன்டீன்லேயே வாங்கிட்டேன் பேபி சோப்பு பையனுக்காக. அதனால் இப்போ அந்த பிராண்டில் நான் எதுவும் வாங்கலை. இது பாருங்கள், மாமா எர்த்தோட ஃபேஸ் ஸ்க்ரப்பு பாருங்கள். நான் எடுக்கலை, சும்மா உங்களுக்கு காட்டுறேன். அப்போ அதில் உட்கார கூடாது, குட்டி பசங்களுக்கு கிடையாது. நீயும் சேர்ந்து தான் விழுவ கிஷோர். இன்னும் கொஞ்சம் தூக்கி ஏறி நின்றுனாக்கா இது வந்து உன் மேலே விழுந்துருக்கும். நீ கீழே இருப்ப, மேலாவது நீ கீழே இருப்ப, அது உன் மேலே இருக்கும். பார்த்துக்கோ. ஏன் அது குட்டி குழந்தைங்களுக்கு கிடையாது. குட்டி பசங்கள 1 வயசு குழந்தைங்கள உட்கார வைக்கிறதுரா. உன்ன மாதிரி பெரிய பையனை உட்காரச்சா ட்ராலி உடஞ்சி போயிடும். இந்த ஸ்டே ஃப்ரீயோட ரேட்டு வந்து 168 ரூபாங்க. இந்த மைசூர் சாண்டல் கோல்டு சோப்போட ரேட்டு 64 ரூபா கேன்டீன் ரேட்டு. தொடப்பம் ஒன்று வாங்கியிருந்தேன், அதோட கேன்டீன் ரேட்டு 102 ரூபா. எம்ஆர்பி வந்து 245 ரூபா. இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆகிடும், பிராண்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் தேவையில்லை. உப்பு இல்லை, காரம் தான் இருக்குது. இப்போ உனக்கு அதுக்குள்ளே உட்காந்தே ஆகணுமா? நீ அந்த பில் போடுறாங்களே அந்த ஆண்டிக்கிட்ட கேட்கணும், அதை நாங்கள் உட்காரலாமான்னு கேட்கணும். போயிட்டு மைசூர் சாண்டல் பவுட்ரு வேணுமாப்பான்னு கேட்டேன். உடனே வாங்கி ட்ராலிக்குள்ளே போட்டுட்டான். எனக்கு அது தேவையில்லை, அதனால் பில் போடும்போது நான் எடுத்து கொடுத்துட்டேன். நான் மறுபடியும் இதில் பார்த்துருப்பீங்க, ஸ்டே ஃப்ரீ சின்ன பாக்கெட் இருக்கும், XL சைஸு. அது வந்து 27 ரூபா. அதை வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப்பு, ஜாமு, மேகி, சோயா சாஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய இருந்தது. அதில் எதுவும் எனக்கு தேவைப்படலை, அதனால் நான் எடுக்கலை. மேகி மட்டும் ஒரு பாக்கெட்டை எடுத்து வச்சேன். ஹனியும் தேவைப்படலை, வீட்டில் ஆல்ரெடி இருக்குது. அதனால் இந்த பிஸ்கெட்ஸு இல்லை, பாதி ஐட்டம்ஸு நம்ம சாப்பிட்றதே இல்லை. ஏகப்பட்ட பிஸ்கெட் அடுக்கி வச்சுருந்தாங்க. வாஷிங் மிஷின் லிக்விடு பார்த்தீங்களா, சர்ஃப் எக்ஸல். இது ஃப்ரண்ட் லோடு கிடச்சது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா சில டைம் கேன்டீனில் போனால் இது கிடைக்காது. கிடைக்கும் போது நிறைய வாங்கி வச்சுக்கிறது.
இதோட ரேட்டு 204 ரூபா ஒரு பாட்டில். இதுக்கப்புறம் வந்து பன்சாரி பிராண்டு ஃபுல்லாகவே வந்து பாஸ்மதி அரிசி தான். இது எதுவும் எனக்கு தேவைப்படலை, அதனால் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் ஓட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஐட்டம்ஸ் இது ஃபுல்லாகவே. நம்ம சென்சோடைன் பார்த்தேன், அது கிடைக்கல. குழந்தைங்களுக்கான செர்லாக்கு, லாக்டோஜன் அது எல்லாமே இருந்தது. பேஸ்ட் இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்குறது வந்து பேஸ்ட்டு, க்ளோஸ்அப்பு, கோல்கேட்டு, சென்சோடைன் மட்டும் இல்லை, மற்ற எல்லா பிராண்டும் இருந்தது. சென்சோடைன் தான் தேடினேன், கிடைக்கல. என் பையன் வந்து கோல்கேட் எடுத்து காமிச்சிட்டு அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். நான் அதெல்லாம் வாய்ஸ் கட் பண்ணி விட்டுட்டேன். குழந்தைங்க யூடியூப்பில் விளம்பரம் பார்க்குறாங்க, டிவியில் வர விளம்பரத்தை பார்த்து அதே மாதிரி பேசுகிறான் அவன். நம்ம என்ன ஆடு கொடுக்க வந்திருக்கோம். அப்புறம் வந்து ப்ரெஷ் வேணும்னு கேட்டான், சரி எடுத்துக்கோப்பான்னு சொல்லிட்டேன், எடுத்துக்கிட்டான். ஷூ பாலிஷ் ஐட்டம்ஸு, பாலிஷியல் லிக்விடு, க்ரீமு அந்த மாதிரி இருந்தது. இது வந்து ஃபுல்லாகவே ஊதுவத்தி ஐட்டம்ஸு, சாம்பிராணி. இது கோன் மாதிரி ஷேப்பில் வரும்ல, அந்த மாதிரி சாம்பிராணி. இது ஃபுல்லாகவே ஊதுவத்தி ஐட்டம்ஸு, பல விதமான ப்ராண்டில் இருந்தது. ஊதுவத்தி தான் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்தது. கடைசியில் சென்சோடைன் கிடைக்கல, கோல்கேட் தான் எடுத்துக்கிட்டோம் வேறு வழி இல்லாமல். இதுக்கப்புறம் வந்து இது 3 ரோசஸ், அது இதுவும் ஊதுவத்தி தான். அதுக்கப்புறம் ஹேர்பிக்கு, டோமிக்ஸ் அது எல்லாமே இருந்தது. இது வந்து டாப் லோட் மிஷினோட லிக்விடு, அது வந்து தேவைப்படலை. இது பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு, இது மட்டும் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன் நான். ஹேர்பிக்லாம் தேவைப்படலை. லைசாலு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது, அதெல்லாம் நான் எதுவுமே எடுக்கல. கொசு பேட் இருந்தது, சேஃப் வாஷ் இருந்தது, இதுவும் எனக்கு தேவைப்படலை. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் குக்கரு, மிக்சி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய இருந்தது. நான்ஸ்டிக்கு தவா, நான்ஸ்டிக் கடாய் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. பல்பு, டியூப்லைட்டு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. கேஸ் ஸ்டவ்வு எல்லாம் நிறைய வந்து ப்ரீமியர் பிராண்டு, ஹாவல்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. பிஸ்கெட் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். என் பையன் வந்து க்ரீம் பிஸ்கெட் எடுத்துக்கிட்டான், பிரிட்டானியா மில்க் பிஸ்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து மேரிகோல்டு என் பொண்ணுக்கு பிடிக்கும். இதுவும் வந்து கேன்டீனில் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும், பார்த்து சொல்கிறேன் நான். இந்த பிரிட்டானியா மில்க் பிஸ்கெட்டு, க்ரீம் பிஸ்கெட்டோட ரேட்டு வந்து 20 ரூபா ஒரு பாக்கெட்டு. வெளியில் வாங்கினீங்கன்னா 30 ரூபா கடையில். இந்த பேகு, சூட்கேஸ் எல்லாம் சும்மா பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், எதுவும் நாங்கள் வாங்கலை. சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். கிட்கேட்டோட ரேட்டு வந்து ஒன்று வந்து 25 ரூபா. 2 எடுத்துகிட்டு இருந்தான் பையன். இரு ரேட்டு பார்க்கலாம், இரு. இது என்ன ரேட்டுன்னு அந்த அக்காட்ட கேளு. அந்த அக்காட்ட கேட்கணும் ரேட்டு. 600 ரூபா. ஒரு ஜோடி பேட்டு 600 ரூபா. கடைசியில் அது டேமேஜாக இருந்துச்சுன்னு நாங்கள் எடுக்கலை. அதுக்கப்புறம் சிங்கிள் பேட்டு இருந்தது, அதை எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அது ஒரு பேட்டே வந்து 900 ரூபா. நான் வேணான்னு சொல்லிட்டேன், ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாட்டர் ஹீட்டர் இது 12,255 ரூபா. கேன்டீன் ரேட்டு 5,712 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா முந்திரி, ஏலக்காய், ட்ரை கிரேப்ஸு எல்லாமே இருந்தது. நான் வந்து ஏலக்காய் மட்டும்தான் எடுத்திருந்தேன். அந்த ஒரு பாக்கெட்டோட ரேட்டு வந்து 149 ரூபா. 50 கிராமுங்க இது. பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், சீரகம் எல்லாமே இருந்தது. நான் வந்து வெறும் ஏலக்காய் மட்டும்தான் எடுத்திருந்தேன். 900 ரூபா அந்த ஃபுட் பால். எடுத்துட்டியா சாமானு? சாமான் ஃபுல்லாக பில் போட்டு வாங்கினதுக்கப்புறமா வெளியில் திரும்ப ஒரு டைம் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. பில்லில் இருக்கிற பொருளும் இவங்க வாங்கின பொருளும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. பாய்.